எல்லா சேனல்லையும் எல்லா ஜோசியர்களும் துலா ராசிக்காரங்களுக்கு ஒரு குறையும் சொல்ல மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு கிரக சஞ்சாரம் இந்த வருடத்தில் 2025ல் ராகு, கேது, குரு, சனி எல்லாருமே சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு அம்சம் இங்கே இருக்குது. இதில் 5ஆம் இடத்தில் போய் ராகு அமர்கிறாரே, இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சேர்த்து வச்ச பணத்தில் உங்கள் பையன் கொஞ்சம் செலவு கொண்டு வரவரான்னு அர்த்தம். அல்லது உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறீங்க. ஆக மொத்தம் குடும்பத்திற்குள் உங்கள் பிள்ளைகளை மையப்படுத்தி வரக்கூடிய செலவினங்கள் தவிர்க்க முடியாததாக இருக்கும். அதே போல் வயதானவர்கள் உங்கள் வீட்டில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் வரத்தான் செய்யும். நீங்களே கூட என்னென்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் வயிற்றுக்கோளாறுகள், ஜீரண கோளாறுகள், கால்வலி, கைவலி, நரம்பு வியாதிகள் இதெல்லாம் வராமல் பார்த்து கொள்ளும்படி உணவு பழக்க வழக்கத்தை கடைப்பிடிக்கிறத கட்டுப்பாடாக வச்சுக்கணும். இதில் 5ஆம் இடத்துல ராகு இருப்பது என்பது ஒரு வகையில் பார்க்க போனால் பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொல்கிறோம். உங்களுக்கு ஊரில் ஒரு சொத்து இருக்குது, விற்கணும் அல்லது பிரிக்கணும், மாற்றணும், ரொம்ப போய் நேரம் நல்லா இருக்குன்னு போய் முட்டி மோதுறதை விட்டுட்டு அதுக்கு தகுந்த ஆளுகளை விட்டுட்டு பேசி முடித்து கடைசியாக நீங்கள் போனீங்கன்னா அது தீர்வுக்கு வரும். 11ஆம் இடத்துல கேது இருப்பது என்பது மகாலட்சுமி வாசம், லட்சுமி கடாட்சம் இப்படியெல்லாம் சொல்கிறது உண்டு. நான் முதல்ல சொன்ன நிறைய செலவினங்கள் வரும்னு சொன்னேன். அந்த செலவினங்களை எல்லாம் ஈடுபடுத்தி கொள்ளுகிற அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கையில் வரவுகள் ஏராளமாக வரும். இன்னும் சொல்ல போனீங்கன்னா 11ல் கேது இருப்பது என்பது திடீர் அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடியது. நிலம் வாங்கிறது, வீடு வாங்கிறது, இந்த குறிப்பாக ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, கட்டி வைக்கிறவங்க இப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் நல்ல ஆதாயங்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக இந்த பலன்கள் எல்லாவற்றிலுமே பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் பெருமதிப்புடைய நல்ல ஒரு லாபத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் துலா ராசியில் பிறந்தவங்களுக்கு மிக அற்புதமாக இருக்குது. அதனால் துலா ராசிக்காரங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி என்பது சிறப்பாக இருக்கும். செலவும் பண்ணுங்க, வரவும் பார்த்துக்கோங்க.